வெல்கம் டு ஆல் தி ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 29 மற்றும் 30th ஜனவரி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். படிஷா மற்றும் ஹாய்ஹாத் எந்த மாநிலத்தின் நடனம்? திரிபுரா. தாத்ரா மற்றும் கைல் எந்த மாநிலத்தின் நடனம்? உத்தரப்பிரதேசம். போடியா மற்றும் ராமோலா எந்த மாநிலத்தின் நடனம்? உத்தரகாண்ட். தும்கால் மற்றும் குட் எந்த மாநிலத்தின் நடனம்? ஜம்மு அண்ட் காஷ்மீர். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் அதியன், அரணாடன், ஏரவல்லன், காதர் மற்றும் குருமன்னர். எம்.எஸ். சுப்புலட்சுமி மற்றும் சிதம்பரத்துக்கு 1998ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது கொடுக்கப்பட்டிருக்கு. நம்பராக்கா துவைத்த அத்வைத்தம் அப்படிங்கிற தத்துவத்தையும் தசஸ்லோகி மற்றும் வேதாந்தம் அப்படிங்கிற புத்தகத்தையும் எழுதியிருக்காங்க. சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் இந்த விஷயங்களை நம்ம பிரான்ஸ் நாட்டுல இருந்து எடுத்துக்கிட்டோம். ஜோதி ராவோ குலாம்குரி அப்படிங்கிற செய்தித்தாளுடைய நிறுவனர். பீகாரின் மிக உயரமான சிகரம் சோமேஸ்வர். 1வது ஐந்தாண்டு திட்டம் 1951ஆம் ஆண்டுல இருந்து 1956ஆம் ஆண்டு வரைக்கும் நிலுவையில இருந்துச்சு. பாராளுமன்றத்தில் விவாதத்திற்கு கட்டுப்பாடு அப்படிங்கிற விஷயத்த சரத்து 121ல சொல்லியிருக்காங்க. சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்தியாவின் முதல் உள்துறை அமைச்சர். சுவார் கிளர்ச்சி 1766ல இருந்து 1772 வரைக்கும் ராஜா ஜெகநாத் தலைமையில நடந்துச்சு. எந்த காரணத்தினால இந்த சுவார் கிளர்ச்சி நடந்துச்சுன்னா ஆங்கிலேயர்கள் அதிகப்படியான வருவாயை விதிச்சாங்க. கைபர் பக்துன்குவாவில் தேர்தலுக்கு பரிந்துரைக்கப்பட்ட முதல் இந்து பெண் யார்? சவீரா பிரகாஷ். சுபாஷ் சந்திர போஸ் ஆப்தா பிரபந்தன் புரஸ்கார் 2024 வென்ற மருத்துவமனை எது? 60 பாராசூட் களம். உலகின் மிக உயரமான அம்பேத்கர் சிலை எங்கு திறக்கப்பட்டுள்ளது? ஆந்திர பிரதேசம். இந்தியா எந்த நாட்டுடன் இணைந்து சூறாவளி பயிற்சி நடத்தியது? எகிப்து. அசாமின் பிரேவ்காட் லச்சித் பர்புகான் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? அரூப் குமார் தத்தா. உச்ச நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? பிரசன்னா பி வரலி. அலோக் ஆராடே தெலுங்கானா உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி. ஆசிஸ் ஜிதேந்திர தேசாய் கேரளா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி. தேவேந்திர குமார் உபாத்யாயா பாம்பே. திராஜ் சிங் தாக்கூர் ஆந்திர பிரதேசம். சுபாஷிஸ் தலபத்ரா ஒடிசா. சித்தார்த் மிருதுல் மணிப்பூர். 2023ஆம் ஆண்டின் ஐசிசி ஆடவர் ஒன்டே இன்டர்நேஷனல் கிரிக்கெட் வீரர் விருதை வென்றவர் யார்? விராட் கோலி. சூரியகுமார் யாதவ் 2023ஆம் ஆண்டின் ஐசிசி T20 வீரர் விருது வாங்கியிருக்காரு. விராட் கோலி ஐசிசி உலகக்கோப்பை 2023 போட்டியின் சிறந்த வீரர் பட்டம் வாங்கியிருக்காங்க. ஷீதல் தேவி ஆசிய பாராலிம்பிக் கமிட்டி விருதில் சிறந்த இளம் தடகள பட்டத்தை வாங்கியிருக்காங்க. ஹர்திக் சிங் 2023ஆம் ஆண்டின் ஆண்களுக்கான சர்வதேச ஹாக்கி கூட்டமைப்பு வீரர் விருது வாங்கியிருக்காரு. சிராக் ஷெட்டி மற்றும் சாத்விக் சாய்ராஜ் ராங்கி ரெட்டிக்கு மேஜர் தயான்சந்த் கேல்ரத்னா விருது கொடுக்கப்பட்டிருக்கு. திவ்யகிருதி சிங் குதிரையேற்ற விளையாட்டுக்காக அர்ஜுனா விருது பெற்ற முதல் இந்திய பெண். லியோனல் மெஸ்ஸி மற்றும் ஐட்டானா பொன்மதி 2024ஆம் ஆண்டின் சிறந்த ஃபிஃபா வீரர் விருதும் பல்லோண்டி ஆர் விருதும் வாங்கியிருக்காங்க. உலகின் முதல் கரும்புலி சஃபாரியை அமைக்கும் இந்திய மாநிலம் எது? ஒடிசால சிம்லிபல் புலிகள் காப்பகம். ஒடிசால சிம்லிபல் புலிகள் காப்பகத்தை தான் உலகத்துல முதல் முறையா கருப்பு புலிகள் சஃபாரி அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த கருப்பு புலிக்கு இன்னொரு பேரு மெலனஸ்டிக் புலி அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைகளுக்கான ஆக்ஸ்போர்டு மலேரியா தடுப்பூசி அங்கீகரிக்கும் முதல் நாடு கானா. மெல்லிய பிளாஸ்டிக் பைகளை தடை செய்த உலகின் முதல் நாடு நியூசிலாந்து. தென்கிழக்கு ஆசியாவின் அதிவேக ரயில் ஊஷ் அறிமுகப்படுத்தின நாடு இந்தோனேஷியா. மின்காந்த ரயில் துப்பாக்கியை அறிமுகப்படுத்திய முதல் நாடு ஜப்பான். ஒரே பாலின திருமணத்தை பதிவு செய்த முதல் தெற்காசிய நாடு நேபாளம். உலகின் முதல் கையடக்க மருத்துவமனை ஆரோக்கிய மைத்ரி அறிமுகப்படுத்தின நாடு இந்தியா. எந்த நாள் சர்வதேச கல்வி தினமாக அனுசரிக்கப்படுகிறது? ஜனவரி மாசம் 24ஆம் தேதி வருஷம் தோறும் நாம இந்த தினம் அனுசரிக்கிறோம். இந்த வருஷத்துக்கான மைய கருத்து நிலையான அமைதிக்கான கற்றல். டிசம்பர் 16 விஜய் திவாஸ். ஜனவரி 10 உலக ஹிந்தி தினம். ஜனவரி 11 தேசிய மனித கடத்தல் விழிப்புணர்வு தினம்.
ஜனவரி 14 ஆயுதப்படை வீரர்கள் தினம். ஜனவரி 15 இந்திய ராணுவ தினம். ஜனவரி 19 கோக் போரக் நாள். ஜனவரி 23 பராக்கரம் திவாஸ். ஜனவரி 21 திரிபுரா, மணிப்பூர் மற்றும் மேகாலயாவின் மாநில தினம். ஆசிய மரத்தான் சாம்பியன்ஷிப் 2024 தங்கப்பதக்கம் வென்றவர் யார்? மான்சிங். இவங்கதான் மான்சிங். இவங்கதான் ஆசிய மரத்தான் சாம்பியன்ஷிப்ல தங்கப்பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க. இவங்க இரண்டாவது இந்தியன். ஆசிய மரத்தான் சாம்பியன்ஷிப்ல தங்கப்பதக்கம் வாங்கின இரண்டாவது இந்தியன் இந்த மான்சிங். அப்ப முதல் இந்தியன் யாருன்னு கேட்டா கோபி தோணக்கல். இந்த கோபி தோணக்கல் 2017 ஆண்டுலயே இந்த ஆசிய மரத்தான் சாம்பியன்ஷிப்ல தங்க பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க. பார்த் சலூன்கே உலக வில்வித்தை இளைஞர் சாம்பியன்ஷிப்ல தங்க பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க. அன்னு ராணி மற்றும் கிஷோர் ஜேனா லெபனான் தடகள சாம்பியன்ஷிப்ல ஈட்டி எறிதல் ஜெயிச்சிருக்காங்க. சித்தாந்தா கோகோய் ஆசிய இளைஞர் மற்றும் ஜூனியர் பளுதூக்குதல் சாம்பியன்ஷிப் 2023 ஆண்களுக்கான 66 கிலோ ஜூனியர் எடை பட்டத்தை ஜெயிச்சிருக்காங்க. பிரதமேஷ் ஜவஹர் 2023 வில்வித்தை உலகக்கோப்பையில வெள்ளி பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க. வித்யா பிள்ளை IBSF 6 ரெட் ஸ்னூக்கர் உலக சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சிருக்காங்க. டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பு ஒத்துழைப்புக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இந்தியா எந்த நாட்டுடன் கையெழுத்திட்டது? இந்திய நாடு கியூபா நாடு சேர்ந்து இந்த ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. இது மூலமா கியூபா நாட்டுல இருக்கக்கூடிய டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பை டெவலப் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஹிமாச்சல பிரதேசம் பச்சை ஹைட்ரஜனை ஊக்குவிப்பதற்காக ஆயில் இந்தியா லிமிடெடுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. இந்தியாவும் பனாமா நாடும் சேர்ந்து தேர்தல் ஒத்துழைப்புக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. சிவில் விமான போக்குவரத்து துறையில் ஒத்துழைப்பை மேம்படுத்த இந்தியா மற்றும் நியூசிலாந்து நாடு புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. ஹைட்ரோ கார்பன் துறை ஒத்துழைப்புக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல இந்திய நாடும் கயனா நாடும் கையெழுத்திட்டு இருக்காங்க.